அல்லாஹ்வையும் மற்றும் இன்னொரு வணக்க வழிபாடுகளை மட்டும் நம்பியிருக்கிறீர்களே. ரசூலுல்லாஹ்வின் இந்த ஹதீஸை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மறுமையை நம்பியிருந்தால், சுவனத்தின் மீது ஆசைப்பட்டு நரகத்துக்கு பயந்திருந்தால், பின்வரக்கூடிய ஹதீஸ் பலதரம் கேட்ட ஹதீஸ் மனதிலே வைத்து முன்மாறி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வணக்கவாளி, இரவெல்லாம் நின்று வணங்குகிறவர், அப்படியான ஒரு வணக்கவாளி என்ன செய்கிறார்? சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறவர் ஒரு பூனையை கட்டி வைத்தார். பூனை மனுஷன் அல்ல. அந்த பூனைக்கு டைமுக்கு தீனி கொடுக்கவில்லை, அல்லது தாமாக அது தீனியை தேடி எடுப்பதற்கு அவுட்டு விடவில்லை. அல்லாஹ் போட்டு அனுப்பிட்டான், போடான் நரகத்துக்கு. பூனை ஒரு ஜீவன் அநியாயமான முறையில் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ நரகத்துக்கு உண்ட தொழுத நோன்பு உண்ட வணக்கம் அது வேற. இஸ்லாத்தில் மகா 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 முக்கியமான விடயம் காருண்யம். எங்கள் நபி இரக்கமுள்ள நபி, அன்பின் நபி என்று சொல்வோம். ஆனால் நாமோ கொடுமையின் தூணாக இருப்போம், கொடுமையின் புறப்படமாக இருப்போம், அநியாயத்தின் கருவூலமாக இருக்கிறோம். எதனால்? யாராருக்கோ சேர வேண்டிய சொத்துக்களை, இறைவன் குர்ஆனிலே பிரித்து வைத்துவிட்ட சொத்துக்களை பிழையான முறையிலே அபகரித்துக் கொண்டு அவைகளிலே வாழ்ந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செய்கிறோம். யாருக்கு அந்த ஹஜ்ஜின் நன்மை சேரும்? நோன்பு பிடிக்கிறோம், யாருக்கு சேரும்? உன்னுடைய பணம் அல்ல நீ ஹஜ்ஜு செய்வதற்கு. ஹஜ்ஜு செய்வதற்கு விரும்புகிறீர்களா? உங்களின் சொத்து உன்னுடையதா என்று பாருங்கள். உன் சொத்து பரிசுத்தமானதா என்று பாருங்கள். ஹலாலான முறையில் சம்பாதித்த உன்னுடைய சொத்து உன்னிடம் இருந்தால் உனக்கு ஹஜ்ஜு கடமையாகும். ஊராருடைய சொத்து உன்னிடம் இருக்கிறது, அந்த சொத்து அதை மற்றவன் அனுபவிக்க விடவில்லை. அதிலே மாபெரியதான் ஊடு என்று சொல்லப்பட்டது. வீடு வீடு என்று பலதரம் அவர் சொன்னார். ஏன் சொன்னார்? சிலர் ஆதாரம் காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள்? பலதரம் அவர் சொன்னார். ஏன் சொன்னார்? சிலர் ஆதாரம் காட்டுகிறார்கள். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹ் இருந்தார்களாம். அதற்கு பதில் சொன்னார் என்றால் நானும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது நீ நிறுவ வேண்டும், ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கள் என்றதை முதல் நிறுவு. எங்கடா கண்டுபிடிச்ச இந்த ஹதீஸை? ஏண்டா இப்படி அபாண்டங்களை செல்றேன்? சும்மா போட்டு ஹதியா நான் எடுக்கல, உங்களுக்கு தேவையான இருந்துட்டு போகிறது, நரகத்துக்கு போகிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு போய் சுபம். அது இஸ்லாத்திற்கு முந்திய காலம், குர்ஆனுடைய சட்டங்கள் வருவதற்கு முந்திய காலம். எப்படி இருக்கா? ரசூலுல்லாஹ் தொழாமல் இருந்தாங்கன்னு எப்போ? தொழுக கடமையாக்கப்படுறதுக்கு முந்தி தொழாமல் இருந்தாங்க கொஞ்சம் காலம். இப்போ ஒருவர் என்ன செய்கிறார்? நைப்பட்டம் கழிச்சு 11 வருஷம் ரசூலுல்லாஹ் தொழாமல் இருந்தார். இப்போ தொழுவுறல் என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் தொழாமல் இருந்தாங்க. அதுவும் சுன்னத்தான், இதுவும் சுன்னத்தான். இவனுக்கு என்ன சட்டம்? பட்டு கழுத்த, இவனுக்கு சட்டம் பட்டு கழுத்த. அடே, தொழுக கடமையாக்கப்படுறதுக்கு முந்தி அப்பா சாபாக்கள் சாராயம் குடித்தாங்க. எப்போ? இஸ்லாம் பாரத்துக்கு முந்தி. சாராயம் ஹராமாக்கப்படுவதற்கு முந்தி, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டுக்கு முந்தி இவர் குடிக்கார். என்னென்று கேட்டால் எத்தனை சாபாக்கள் தொழுகையில் சாராயத்தோடு வந்தாங்க, ரெண்டு காரும் குடிக்காராம். பிடிச்சி அடி, குடு 40 காசு அடி. இதான சட்டம். சாராயம் ஹராமாக்கப்பட்டால் சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹ் நுழைந்தார்கள். சஃபியா நாயகின் வீட்டில் ரசூலுல்லாஹ் நுழைந்தார்கள். இப்படி வருகுதானே. ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே 9 மனைவிக்கிட்டையும் 9 ஊடு வாங்கியிருந்தாங்கண்ணே. அல்லாஹு அக்பர். அட பாவி, உனக்கு ஆகுமாடா? குர்ஆனும் தெரியா, ஹதீஸும் தெரியா, ஆய்வு செய்யல, இதை பற்றி ஏதாவது வந்திருக்கா? அரபு இலக்கணமாக தெரியுமா? இப்போ நீங்கள் இதுக்குள்ளே சீதனம் வாங்கினாக்கள் இருப்பேன். மோட்டர் பைக்கில் இப்போ ஊட்ட போயில் பயன் முடிச்சு எங்கே ஓரையில் ஊட்ட ஓரன் 6 வீடு எந்த வீட்டு 50 பேர். டே, ஒண்ட வீடாடா. நான் தற்சமயம் குடியிருக்கும் வீடு. வீட்டுக்கு உரிமையாளனாரு பொன் சாதி, அப்படித்தானே சொல்ல. வீட்டுக்காரனாரு வீடு பேர் 6 பேரில் இருக்கும், மனைவிர பேரில் இருக்கும். இவர் என்ன செய்வார்? குடியிருக்கிறதாலே எந்த வீட்டுக்கு போகிறோம் பாரு. இதுக்கு செல்லது உரிமையோடு சம்பந்தப்பட்டு இணைக்கிறதல்ல, உரிமையுடன் இணைப்பதல்ல, சேர்த்து பேசுவதற்காக இணைப்பது. இலாஃபா நிஸ்பியா, சேர்த்து பேசுறதுக்காக செல்லது.
ஒண்ட ஊடண்டு செல்லையே அப்படி என்ன வித்துடன் பாப்போம் இன்னைக்கு விற்கலுமா உறுதியை பொண்டாட்டிக்கு அவள் செல்லால நீங்கள் என்ன வீடு வைக்கிற வீட்டோடு போங்கம்பாள் அதான் நடக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் நபி ஏ ஈமான் கொண்டவர்களே நபிகளாருடைய வீடுகளில் அனுமதி அளிக்கப்படும் வரை நுழையாதீர்கள். எங்க வருது குர்ஆன்ல என்ன சொல்லான் நபிகளாருடைய வீடுகளில் நபிகளாருடைய வீடுகள் எத்தனை வீடு 9 மனைவி ஒரே நேரம் இருந்தாங்க. அப்போ 9 மனைவி இருந்தால் ரசூலுல்லாஹி சொல்லாங்க உதாரணமாக என் வீட்டுக்கு வாங்க என்று கேட்டால் என்று சொல்லார் ஒரு சாபிக்கிட்ட யார சொல்லா உங்களோட வீடுண்டா எந்த வீட்டுக்கு வேற என்று கேட்பாரா இல்லையா ஆயிஷா நான் இருக்கிற வீட்டுக்கு வாங்கோ அப்போ எப்படி சொல்லுவாங்க ஆயிஷாட வீட்டுக்கு வாங்கம்பாங்க ஹப்சாவின் வீட்டுக்கு வாங்கம்பாங்க. அப்படி என்ன ஆயிஷா நாகி குடியிருக்கும் வீடு ஹப்சா நாகி குடியிருக்கும் வீடு வீடு ஆற ரசூல்லாட வீடு. இது வேணும் என்ன சொல்லலாண்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாங்களை ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு ஆயிஷா நாய் வந்தது பிறகு ரசூல்லா கல்யாணம் முடிச்சு ஆயிஷா குடியாமத்துற போது அபூபக்கர் வீடு வாங்கி யாருக்கு கொடுத்த மாதிரி ஆயிஷா நாயிர பேரில் கொடுத்து முஹம்மது நபியை குடியிருப்பான்னு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளோ பெரிய அபாண்டத்தை சுமத்துகிறார்கள். அரபு தெரியாதத்தால் ஒரு புறம் சொந்த பாஷையால் வழங்குற இல்லையாடா சொந்த பாஷை. நீங்கள் இப்போ செல்வேலேன்னு எந்த ஸ்கூலும் பேர் போடுற ரோட்டால் போக கூட்டாண்ட போனால் இதான் நம்முடைய ஸ்கூலும் பேர் நம்முடைய ஸ்கூலுண்டா உறுதி உங்களோட வயலாக இருக்கி அடே நீ படித்த ஸ்கூல்லா நீ படித்த ஸ்கூல் பிரின்சிபல் செல்வார் இதான் நம்முடைய ஸ்கூலும் பார் நம்முடைய என்ன உரிமையாக பேசுகிறதில்ல தொடர்புபடுத்தி பேசுகிறது. பேச்சில் என்னுடையது எங்களுடையது என்றால் உரிமைக்காக சொல்வது ஒன்று இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அதோடு தொடர்பட்டிக்க என்பதற்காக சொல்வது இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய வீடுகள் அதன் சொந்தக்காரர் அருமை ரசூலுல்லா. குர்ஆன் சொல்லுகின்ற பிரகாரம் ரசூலுல்லாஹ் தான் உரிமையாளர். குடியிருக்கிற அடிப்படையில் அதன் உரிமையாளர்கள் இன்னார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது முனாபிக்குகளினால் ஏற்பட்ட வதந்தியின் காரணமாக சொன்னார்கள் ஆயிஷா நீ ஏதும் தப்பு செய்திருந்தால் தௌபா செய்து கொள் அல்லாஹ் மன்னிப்பவன் என்று. இந்த வார்த்தையை கேட்டதும் தாங்க முடியவில்லை. நான் இந்த வீட்டுக்கு போகிறேன் எங்களோட வாப்பா கிட்டே நான் அற்றுங்கண்டாங்க. யார் வெளியிறங்குகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியிறங்கி தகப்பனிடம் போகிறார்கள். ஆயிஷா நாயிர வீடாக இருந்தால் யார் வெளியிறங்கணும்? இன்றைக்கு நீங்கள் வெளியிறங்குற அப்புறம் வெளியிறங்கணும். ஒரு சின்ன பிரச்சனை என்றால் உங்களையும் விரசிட்டு போட்டு உன் உடம்பில் இருக்கிற சேட்டில் இருந்தவள் கணக்கு போட்டு கேட்காள். நீ திண்டு 6 மாத்திய சோறில் இருந்து கணக்கு போட்டு கேட்காளே. வீட்டில் ஒருத்தர் மட்டுமா விரசுறார். வீட்டுக்காரியாக ஆயிஷா இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது நபியலார் வீட்டை விட்டு போயிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வின் வீடு. எனவே தங்களுடைய சுயநலங்களுக்காக வேண்டி குர்ஆன் வசனங்களை மாற்றி அமைக்காதீர்கள். கருத்தை தப்பாக சொல்லாதீர்கள். தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் சூரத் தலாக்கிலே வாஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் நீங்க எங்க குடியிருக்கிறீர்களோ அங்கேதான் உங்களுடைய தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை நீங்கள் இருப்பாட்ட வேண்டும் என்றால் இவர்கள் சொல்லுவாங்க தானே நான் இருந்த பொண்டாட்டின வீட்டில் அதனால தான் இப்போ நான் அங்கே அவ இருப்பாட்டிக்கிட்டு செல்வான். அல்லாஹ் முந்தி நான் சொன்னதை போன்று என்ன சொன்னான்? மின் வுஜுதிக்கும் உன்னுடைய சொத்திலிருந்து. தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் உனக்கும் அவளுக்கும் இடையில் இடைவெளி வந்து விட்டது. 3 தலாக் அல்ல, 1 தலாக் அல்ல 2 தலாக். இந்த 2 தலாக்கு சொல்லப்பட்டால் அவளை மீண்டும் அவன் சேர்த்தெடுப்பதற்கான முழு உரிமை அவனுக்கு இருக்கிறது. அதனால் அவள் உன் மனைவி என்ற ஸ்தானத்தை விட்டு வெளியிறங்கவில்லை. எனவே அவளுக்கான வீட்டை அவளுக்கான இருப்பிடத்தை உனது சொத்திலிருந்து அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். குர்ஆன் வசனம். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சண்டை பிடிக்கக்கூடிய சகோதரர்களே, உண்மையான முஸ்லிமாக மாறுங்கள்.
தோதுப்பட்டதை எடுத்துக்கொண்டு மற்றதை விடாதீர்கள்.